ஒரு காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான மற்றும் அழகான கோட்டையில் ஒரு இளவரசி வாழ்ந்தாள். அவள் அழகு மற்றும் கருணைக்காக வெகு தொலைவில் அறியப்பட்டாள். கோட்டைத் தோட்டங்களை ஆராய்ந்து காட்டின் விளிம்பிற்கு அருகிலுள்ள ஒரு மின்னும் குளத்தின் அருகே தனது தங்கப்பந்தை விளையாடுவதை அவள் விரும்பினாள். ஒரு வெயில் பிரகாசிக்கும் பிற்பகல், இளவரசி தனது தங்கப்பந்தை காற்றில் உயரமாக எறிந்து கொண்டிருந்த போது அது அவள் விரல்களிலிருந்து நழுவி ஆழமான குளத்தில் தெறித்தது. அவள் தண்ணீரைப் பார்த்தாள். கலக்கமடைந்து தன் அன்பான பந்தை எப்படி மீட்டெடுப்பது என்று தெரியவில்லை. அவள் அங்கே நின்றபோது அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. குளத்திலிருந்து ஒரு சிறிய தவளை வெளிப்பட்டது. "அன்புள்ள இளவரசி, ஏன் அழுகிறாய்?" என்று தவளை கேட்டது. ஒரு தவளை பேசுவதைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட இளவரசி தனது இக்கட்டான நிலையை விளக்கினாள். தவளை கவனமாகக் கேட்டு பின்னர் அவளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியது. "உன் தங்கப்பந்தை நான் மீட்டெடுக்க முடியும்" என்று அவர் கூறினார். ஆனால் அதற்கு பதிலாக, "நீ என்னை உன் கோட்டையில் வாழ அனுமதிப்பதாகவும் உன் தோழியாக இருப்பதாகவும் உறுதியளிக்க வேண்டும்." தன் பந்தைத் திரும்பப் பெற ஆசைப்பட்ட இளவரசி, ஒரு தவளை கூட குளத்தை விட்டு வெளியேற முடியாது என்று நினைத்து விரைவாக ஒப்புக்கொண்டாள். தவளை புறா தண்ணீருக்குள் சென்று விரைவில் மீண்டும் மேலே வந்து தன் சிறிய வலை பின்னப்பட்ட கைகளில் தங்கப்பந்தை பிடித்தாள். இளவரசி மகிழ்ச்சியுடன் பந்தை எடுத்துக்கொண்டு கோட்டைக்குத் திரும்பி தவளைக்கு அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டாள். மறுநாள் இளவரசி தன் தந்தை ராஜாவுடன் உணவருந்திக் கொண்டிருந்தபோது கதவைத் தட்டுவது கேட்டது. அவள் ஆச்சரியப்படும் விதமாக, அது தவளைதான். அவள் செய்த வாக்குறுதியை அவளுக்கு நினைவூட்டியது. தன் மகளின் வாக்குறுதியில் ஆர்வமுள்ள ராஜா, அவள் தன் வார்த்தையை மதிக்க வேண்டும் என்றும் தவளையை கோட்டைக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தயக்கத்துடன் இளவரசி ஒப்புக்கொண்டு தவளையை மேஜையில் அமர்ந்து தன் தட்டிலிருந்து சாப்பிட அனுமதித்தாள். அடுத்த சில நாட்களில் தவளை கோட்டையிலேயே தங்கியது. அவன் இளவரசியுடன் சாப்பிட்டான், பக்கத்தில் அமர்ந்தான். அவள் படுக்கைக்கு அருகில் ஒரு சிறிய தலையணையில் தூங்கினான். முதலில் அவள் வெறுக்கப்பட்டாள், எரிச்சலடைந்தாள். ஆனால் இளவரசி விரைவில் தவளையை வேறு விதமாகப் பார்க்கத் தொடங்கினாள். அவன் கனிவானவன், புத்திசாலி மற்றும் புல்வெளிக்கு நேர்மாறானவன். அவள் அவனது இருப்பை ரசிக்கத் தொடங்கினாள், மேலும் அவர்களின் இருப்பை எதிர்நோக்கினாள். காலம் செல்லச் செல்ல இளவரசி தனது வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் முக்கியத்துவத்தையும், அவள் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் அவளை கருணையுடன் நடத்துவதன் முக்கியத்துவத்தையும் கற்றுக்கொண்டாள். அவள் தவளையை விரும்பினாள், ஒவ்வொரு நாளும் அவனது நட்பைப் பாராட்டினாள். ஒரு மாலை அவர்கள் சூடான நெருப்பிடம் ஒன்றாக அமர்ந்திருந்தபோது தவளை தனது பெரிய வட்டமான கண்களால் இளவரசியைப் பார்த்து, "அன்புள்ள இளவரசி, எனக்கு ஒரு முத்தம் தருவாயா?" என்று கேட்டது. தவளையை மிகவும் நேசிக்கத் தொடங்கிய இளவரசி சாய்ந்து அவனது குளிர்ந்த மென்மையான தலையில் மெதுவாக முத்தமிட்டாள். ஒரு கணத்தில் ஒரு மாயாஜால மாற்றம் ஏற்பட்டது. தவளை மறைந்துவிட்டது. அவனிடத்தில் ஒரு அழகான இளவரசன் நின்றான். இளவரசி ஆச்சரியத்தில் மூச்சுத் திணறினாள். இளவரசர் ஒரு பொல்லாத சூனியக்காரியால் சபிக்கப்பட்டதாகவும், ஒரு உண்மையான நண்பரின் கருணையும் அன்பும் மட்டுமே மந்திரத்தை உடைக்க முடியும் என்றும் விளக்கினார். இளவரசி போன்ற ஒருவருக்காக அவர் காத்திருந்தார். அவர் தனது வெளிப்புற தோற்றத்தைத் தாண்டிப் பார்க்கவும், தனது உண்மையான சுயத்திற்காக அவரை மதிக்கவும் முடியும். நிகழ்வுகளின் திருப்பத்தால் மகிழ்ச்சியடைந்த இளவரசியும் இளவரசரும் தங்கள் கதையை ராஜாவுடனும் முழு ராஜ்யத்துடனும் பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் நட்பு, நேர்மை மற்றும் உண்மையான அன்பின் கதை வெகு தூரம் பரவி ஒரு போற்றத்தக்க புராணக் கதையாக மாறியது. இளவரசியும் இளவரசரும் ஆழமாகக் காதலித்து விரைவில் பல நாட்கள் நீடித்த ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தில் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் கருணை மற்றும் ஞானத்துடன் ஒன்றாக ராஜ்யத்தை ஆட்சி செய்தனர்.
அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை எப்போதும் நினைவில் வைத்திருந்தனர். வாக்குறுதிகளை கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவம், ஒருவரின் வார்த்தைக்கு உண்மையாக இருப்பது மற்றும் வெளிப்புறத் தோற்றங்களை விட உள் அழகை மதிப்பிடுவது ஆகியவை அவர்களின் ஆட்சியின் மூலக்கல்லாக மாறியது. எனவே இளவரசியும் இளவரசரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அவர்கள் சந்தித்த அனைவருக்கும் கருணை,